இவங்களுக்கு நிறைய கர்மாக்கள் கேரி ஆன் பண்ணிட்டு வந்திருப்பாங்க கும்பத்தில் இருக்கவங்க. அதுவும் முன்னோர்கள் கர்மாலாம் ரொம்ப ரொம்ப இவங்களுக்கு ஹெவியாகவே தான் இருக்கும். ஏதோ ஒரு பாரத்தை சுமந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் கும்பத்துக்கு. சேவிங்ஸ் வச்சிருப்பாங்க, சேவிங்ஸ்லாம் நல்லா பண்ணுவாங்க. ஓகே. எடுத்து அது எதையாவது ஒரு மூலதனமாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பண்ணணும்ல, அது செய்ய மாட்டாங்க. இவங்க தங்கம் வாங்கி வைக்கலாம். அதே மாதிரி இவங்க மெஷினரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய்யலாம். ஏன்னா இரும்பு சம்மந்தப்பட்ட பொருள் வந்து கும்பத்துக்கு இதை வந்துட்டு போகலாம், இருந்துடக்கூடாதுங்கிறது ஒன்று இருக்கு. இந்த கும்பராசினியர்களுக்கு வந்து பண விஷயத்துல எப்படி இருப்பாங்க? பண வரவு வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் மேம்? கும்பராசி வந்து நல்ல சேவிங்ஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஆனால் அதோடைய செலவுகள் அப்படின்னு பார்க்குறப்போ சுற்றி இருக்கவங்களுக்கு தான் செலவு பண்ணுற மாதிரி அவங்களுக்கு விதி அமைப்பே இருக்கும். தனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் செலவு பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும். ஏன்னா இவங்கெல்லாம் சின்ன வயசுலேயே வந்து உழைப்பை பார்க்குறவங்களா இருப்பாங்க. ஏதோ ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ்னால உழைக்கணும். இன்னொரு சிலருக்குலாம் வந்து ஆஃப்டர் மேரேஜ் லைஃப் கொஞ்சம் மாறும். அதுக்கப்புறம் தான் நான் வந்து வேலைக்கே போக ஆரம்பித்தேன், அது வரைக்கும் எனக்கு வேலைனா என்னன்னே தெரியாது அப்படிங்கிறவங்களாம் இருப்பாங்க. இவங்களுக்கு நிறைய கர்மாக்கள் கேரி ஆன் பண்ணிட்டு வந்திருப்பாங்க கும்பத்தில் இருக்கவங்க. அதுவும் முன்னோர்கள் கர்மாலாம் ரொம்ப ரொம்ப இவங்களுக்கு ஹெவியாகவே தான் இருக்கும். ஏதோ ஒரு பாரத்தை சுமந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் கும்பத்துக்கு. இவங்க வந்து சோஷியல் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். வெளியில் இருக்கவங்கள்ட்ட நல்லா சிரித்து ஜாலியாக பேசுறது எல்லாமே இருக்கும். வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா இவங்க எனர்ஜி லெவல்லாம் மாறி ரொம்ப கொஞ்சம் ட்ரெயின் அவுட் ஆகிறவங்க கும்பத்தில் அதிகம், ரொம்ப அதிகம். ஆனால் அதே மாதிரி தான் லைஃப் பார்ட்னர் மேட்டர்ஸ். இவங்களுக்கு லைஃப் பார்ட்னர், அந்த ஃபேமிலி அமையிறது அப்படிங்கிறதெல்லாம் கும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கும்பத்தோடைய எனர்ஜி வந்து எப்படின்னா, இவங்க முன்னோர்கள் என்ன மாதிரியான கர்மா கேரி ஆன் பண்ணிட்டு வந்தாங்கன்னு ஒன்று இருக்குது. முன்னோர்களுடைய குணாதிசயங்கள் பயங்கரமாக வரும் கும்பத்துக்கு. அவங்க என்ன பயத்தை கேரி ஆன் பண்ணிட்டு வந்தாங்களோ அதே பயத்தை வெளிக்காட்டுறது, எந்த விஷயத்துல தயங்குனாங்களோ வாழ்க்கையில முன்னேறாம அதே மாதிரி இருக்கிறது. கும்பம் வந்து ஒரு ஸ்டெப்பு முன்னாடி எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. அந்த கம்ஃபர்ட் ஜோன்லயே இருந்துக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இன்னைக்கு எனக்கு 100 ரூபா சம்பாரிச்சா போதும்னா 150 ரூபா வந்தா அந்த 50 ரூபா வேணாம்ப்பா, எனக்கு 100 ரூபா போதுங்கிற மாதிரியே இருப்பாங்க. எனக்கு இது பயம். அவங்களுக்கு வந்து அந்த பயங்கிறது, அந்த கட்டுப்பாடு மீறினா தப்பாயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து கும்பத்துக்கு ரொம்ப அதிகம். ஒரு நல்லது நடந்தா கூட நமக்கு எப்படிடா நல்லது நடந்துச்சு, அந்த மாதிரி யோசிக்கிற ஒரு சுபாவம் அவங்களுக்கு. சேவிங்ஸுங்கிறது ரொம்ப ரகசியமாவே தான் கும்பம் சேர்ப்பாங்க, யார்கிட்டயுமே சொல்ல மாட்டாங்க எப்பவுமே. ஆனா அவங்கள்ட்ட ஒரு பணம் இருக்கும், அவ்வளவு சீக்கிரம் வாய் திறக்க மாட்டாங்க கும்பம். இந்த பெண்கள்லாம் இருக்கிறாங்கன்னா எல்லா பாக்ஸ்லயும் ஒரு பணம் கிடைக்குது அப்படின்னா அது கும்பத்துல இருக்கவங்க இருப்பாங்க. இப்போ ஒரு மேல் இருக்கிறாரு அப்படின்னா அவருடைய ஒவ்வொரு பேண்ட் பாக்கெட்டுக்குள்ளேயும் நீங்க எங்கேயாவது ரகசியமா பார்த்தீங்கன்னா பணம் இருக்கும். அந்த மாதிரி அவங்க அங்கங்க பேங்க்ல சேர்த்து வைக்கிறவங்களா இருப்பாங்க. ஏன்னா இவங்க எங்கேயாவது ஒரு பூமியில போட்டு வைப்பாங்க, ஆனா அந்த பூமியில ஒரு பில்டிங் கட்டணும்லாம் தோணாது, அது அப்படியே தான் இருக்கும். அந்த மாதிரி இவங்க வந்து அந்த ஸ்லீப்பிங் ப்ராப்பர்ட்டி மாதிரி போயிடக்கூடாது. தவறு இவங்க அங்கே தான் செய்வாங்க. அங்கேருந்து என்ன ஒரு டெவலப்மெண்ட், அங்கேருந்து என்ன அடுத்து க்ரோத் போகிறதுன்னு யோசிக்க தெரியாது. இங்கே தான் இவங்க வந்து முடங்குவாங்களே. ஓகே. கும்பராசினியர்கள் வந்து எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தா சிறப்பா இருக்கும் அப்படின்னா எந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம்? இப்போ வந்து எல்லாரும் திருவலங்காடு கோயிலுக்கு போவாங்க. இவங்க திருவலங்காடு கோயில்ல போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு, அந்த திருவலங்காடு கோயில்ல காட்டுப்பகுதி, அந்த காட்டு பகுதியில வந்து ராகு காட்டு சந்நிதின்னு ஒரு ஒரு கோயில் இருக்கு. அது வந்து ராகுக்கான ஸ்தலம் அது. அந்த ராகுக்கான ஸ்தலம் இதுவும் வந்து அங்க இருக்கிற மக்கள் உருவாக்குன ஒரு கோயில் தான். அவங்களுடைய குலசாமியா அவங்க உருவாக்குன ஒரு கோயில் தான். அங்க இருக்கிற வில்லேஜஸ், அந்த திருவலங்காடு சுத்தி இருக்கிற இடத்துல ரொம்ப ரொம்ப ரகசியமாவே அவங்க அந்த இடத்துல வழிபாடு பண்ணுவாங்க. அந்த எனர்ஜி வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும் அந்த இடத்துல. சப்போஸ் எங்கனால போய் இந்த கோயில கண்டுபிடிக்க முடியல அப்படின்னாலும், அந்த திருவலங்காடுல இருக்கக்கூடிய அந்த வனப்பகுதி கிட்ட போனாலே அவங்களுக்கு அந்த வைப்ரேஷன் வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்ப இங்க போயிட்டு ஒருவேளை இந்த கோயில அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா, இந்த ராகு காட்டு சன்னதிக்கு போயிட்டாங்க அப்படின்னாலே பழைய கர்மம் உடைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இது அதே மாதிரி கும்பத்துல இருக்கவங்களுக்குலாம் வந்து ஆன்மீக தேடல் ரொம்ப அதிகம். அதே மாதிரி இந்த ஹீலிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஆஸ்ட்ராலஜி, டேரட் ரீடிங் இந்த மாதிரி நிறைய இருப்பாங்க. அப்போ அவங்களுக்குலாம் அந்த ஞானம் வரணும்னாலும் இந்த ராகு காட்டு சன்னதிக்கு போகிறாங்க அப்படின்னா செட் ஆகும். அதே மாதிரி ஐடி ரிலேட்டடாக இருப்பாங்க, டெக்னாலஜி பெஸ்ட்டாக இருப்பாங்க, ஐடி கம்பெனிஸில் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லை அப்ராடு கிளம்பலான்னு வந்து போக முடியாமல் இருப்பாங்க. அவங்க இந்த ராகு காட்டு சன்னதிக்கு போய் வழிபாடு பண்ணுறாங்க. அதாவது சங்குப்பூ கொடுத்து தான் இங்கே வழிபாடு பண்ணணும். ப்ளூ கலர் ஃப்ளவர் கொடுத்து தாண்டி வேற எந்த ஃப்ளவரும் அங்கே கொடுக்கக்கூடாது. அது அங்கேயே கிடைக்கும். அந்த அந்த அது வந்து சனி சனி ராகு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால
இது முன்னோர்களுக்கு சமர்ப்பிக்கிறது அப்படிங்கிறப்போ சங்குப்பூ தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். இதை கொடுத்துட்டு அங்க வந்து ஊதுபத்தி தான் ஏத்துவாங்க. ஊதுபத்தி ஏத்தி 9 தடவை வலம் வரணும் அந்த இடத்த. 9 தடவை வலம் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வாழ்க்கையில என்னென்னலாம் முடங்கி போயிருந்ததோ அத்தனையுமே ஒரு செழிப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுத்துரும். ஓகே. சூப்பர் மேம். அதாவது ராகு பகவானுடைய கோவிலுக்கு போக சொல்றீங்களா? அந்த கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா, வீட்ல எப்படி வழிபாடு பண்ணலாம்? இப்ப ராகு வந்து நம்ம வீட்ல வச்சு வழிபாடு பண்ண முடியாது. ஆனா ஆதிசேஷனை வச்சு வீட்ல வழிபாடு பண்ணலாம். ஓகே. ஆதிசேஷன் அப்படிங்கிறது சயன கோலத்துல இருக்கக்கூடிய பெருமாளை வச்சு இவங்க வந்து வழிபாடு பண்றப்போ அதுல ஆதிசேஷன் வந்துரும். அப்படி வச்சு ஏன்னா இருட்டா தான் இருக்கும். அந்த சாமி போட்டோவே பார்த்தீங்கன்னா இருள் சூழ்ந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது நிறைய சூட்சும விஷயங்கள் அடங்குனதும் கூட. அப்போ அவங்க வீட்ல இந்த போட்டோவெல்லாம் வச்சு வீட்ல வழிபாடு பண்ணும் பொழுது இவங்களுக்கு ரகசியமாவே முடங்கி இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் கிளியர் ஆகும். ஓகே. பண விஷயத்துல கும்பராசினியர்கள் தயவு செஞ்சு இந்த விஷயத்த பண்ணாதீங்கன்னா என்ன விஷயம்? முயற்சி எடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த கும்பராசிக்காரங்களுக்கு வந்து நிறைய பேர் நிறைய ஐடியாஸ் கொடுத்தாலுமே இவங்களுக்கு நிறைய டேலண்ட்ஸ் இருக்கு. கும்பராசிக்காரங்களுக்கு வந்து பேச்சு திறமைகள் ரொம்ப அதிகம், தொழில் திறமை ரொம்ப அதிகம், சோம்பேறித்தனம் அதிகம், தன் மேல இருக்க நம்பிக்கை ரொம்ப கம்மி. இதெல்லாம் முதல்ல அவங்க சரி பண்ணணும். அந்த நம்பிக்கையா இருந்து துணிஞ்சு என்ன நடக்க போகுது, ஃபெயிலியர் தானே, வந்தா வந்துட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி துணிஞ்சு இறங்கி கடன் வாங்குறதுக்கே கும்பம் பயந்துக்குவாங்க. அந்த ஒரு கடன் வாங்கிட்டா அவங்களுக்கு தூக்கம் வராது. வாங்கிட்டோமே திருப்பி கொடுக்கணுமே, அப்படி அதுக்காக போய் ஒரு உழைப்பு உழைச்சிட்டு திருப்பி வந்து உட்கார்ந்துக்குவாங்க. இவங்க வந்து தன்னுடைய சன்னதிகளுக்கும் ப்ராப்பர்ட்டி சேர்க்கணுங்கிற மைண்ட் செட்டுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க போகணும். அது போக மாட்டாங்க. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நான் உழைச்சு வந்தேன், அப்போ என்னோட சன்னதிகளும் அவங்களும் உழைச்சு வரட்டுங்கிற மாதிரி தாட்ல போயிட்டு அந்த கஷ்ட சூழ்நிலைகளே இருக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளா பழகிடுவாங்க. ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கும், சொத்து பத்தெல்லாம் கண்டிப்பா இருக்கும், அனுபவிக்க மாட்டாங்க. ரொம்ப எளிமையா வாழ்றேன் அப்படிங்கிற பேர்ல வந்து தானும் அனுபவிக்காம மத்தவங்களையும் அனுபவிக்க விடாம பண்றது, பயந்துக்கிறது, இத இப்படி வெளியே காட்டினா திஷ்டி பட்டுருமான்னு நினைக்கிறது, இப்படி நிறைய வேலைகள் அவங்க செய்வாங்க. இதெல்லாம் இல்லாம அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க வாழ்றதுக்கு யாரோடைய ஒரு பெர்மிஷனும் தேவையில்லைங்கிறது முதல் வந்து கும்பம் புரிஞ்சுக்கணும். கும்பம் வந்து ரகசிய வாழ்க்கையை ரொம்ப அதிகமா வாழ்வாங்க. அந்த சந்தோஷமா இருக்கிறதே ரகசிய வாழ்க்கையாவே அவங்க வச்சுக்குவாங்க. ஸோ இவங்களுக்குன்னு ஒரு 2 ஃபேஸ் இருக்கும் கும்பத்துல இருக்கவங்களுக்கு. அதுக்கு நீங்க வெளிப்படையாவே நல்லபடியாவே செழிப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டீங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் வந்துடும். பயம்ங்கிறது வேணாங்கிறது தான் கும்பத்துக்கு சொல்றது. ஓகே. சேவிங்ஸே அப்ப இவங்க கிட்ட இருக்காதா? சேவிங்ஸ் இருக்கும், எடுக்க மாட்டாங்க, பத்திரமாவே வச்சிருப்பாங்க. சேவிங்ஸ் பண்ண மாட்டாங்க. இவங்க சேவிங்ஸ் வச்சிருப்பாங்க, சேவிங்ஸ் எல்லாம் நல்லா பண்ணுவாங்க. ஓகே. எடுத்து அது எதையாவது ஒரு மூலதனமா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்ல, அது செய்ய மாட்டாங்க. ஓகே. அப்படி இவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணா இன்னும் பணம் இரட்டிப்பாகும் அப்படின்னா என்ன விஷயத்துல பண்ணலாம்? இவங்க தங்கம் வாங்கி வைக்கலாம். அதே மாதிரி இவங்க மெஷினரிஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செய்யலாம். இப்ப மெஷினரிஸ் வாங்கி விற்கிறது, அந்த மாதிரி ஒரு பிசினஸ்லாம் இவங்க பண்றாங்கன்னா, ஏன்னா இரும்பு சம்பந்தப்பட்ட பொருள் வந்து கும்பத்துக்கு இதை வந்துட்டு போலாம், இருந்துடக்கூடாதுங்கிறது ஒண்ணு இருக்கு. வரலாம் போலாம். ஆனா அந்த கும்பம் ஒரு இரும்பு வாங்குதுன்னா வீட்டுல இருக்கவங்களுடைய மத்த ராசிகளையும் கவனிக்கணும். ஏன்னா எல்லா ராசிக்காரங்களுக்கும் இரும்பு செட் ஆகாது. அது ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு, அதாவது தொழில் செய்யற இடம் தனியா இரும்பு வச்சுக்கிட்டா ஓகே. வாழ்ற வீட்டுக்குள்ள வச்சுக்கிறத விட தொழில் செய்யற இடத்துல நீங்க ஒரு மெஷினரிஸ்லாம் வச்சு ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னா growth ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே மேம். ஓகே. சூப்பர் மேம்.